வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரூஸ். இன்னும் சரியாக 9 நாட்கள் இருக்கிறது நமது இடது ஆள்காட்டி விரலை மை தொடுவதற்கு. ஒவ்வொரு நாளும் ஓட்டு போடுவது, குறிப்பா ஒவ்வொரு முறையும் நாம் ஓட்டு போடுவதற்கு முன்பாக பல விஷயங்களை நாம யோசிக்கணும் அப்படிங்கறக்காக அந்த நிகழ்ச்சியை நாம பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா ஒவ்வொரு ஓட்டு போடக்கூடியவர்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நாம என்னென்ன பிரச்சனைகளாலும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு யார் காரணம், மத்திய அரசு மாநில அரசு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்காக இந்த ஒரு பிரச்சனையை நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம், அதுல இருந்து தீர்வு காண்பது எப்படி என்பதை பற்றி எல்லாம் யோசித்து அதற்காக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் உள்ளது உள்ளபடி தேர்தல் ஸ்பெஷல் நாம் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மக்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை எல்லோரையுமே பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம். அந்த பிரச்சனை என்னவென்றால் விலைவாசி உயர்வு, குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு மிக அதிக அளவில் இருக்கிறது. இது பற்றி மத்திய மாநில அரசுகள் என்ன செய்தன, அவர்கள் என்ன செய்வதற்கான முயற்சிகளிலே, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அறிக்கைகளாக என்னென்ன வெளியிட்டிருக்கிறார்கள், அவையெல்லாம் சாத்தியமாக இருக்குமா, இந்த விலைவாசி உயர்வுக்கு என்னென்ன காரணங்கள் என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்காக அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். இங்கு அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருப்பவர் சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம மதுரை அரங்கத்திலிருந்து இன்னொரு சமூக ஆர்வலர் அருணா அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அதைத் தொடர்ந்து திருச்சி அரங்கத்தில் தமிழ் மாநில நுகர்வோர் அமைப்பினுடைய இயக்கத்தினுடைய தலைவராக நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு செல்வராஜ் அவர்கள். இதுபோன்ற 3 பேரும் தன்னோட கருத்துக்களை மக்கள் முன்னால் மக்களுக்காக பதிவு செய்ய காத்திருக்கிறார்கள். இந்த முக்கியமான ஒரு சூழல், அதாவது விலைவாசி உயர்வு, இந்த விலைவாசி உயர்வுக்கு என்ன காரணங்கள் என்பதெல்லாம் நாம் இப்போது பார்க்கலாம். எதனால் இந்த விலைவாசி உயர்ந்திருக்கிறது? குறிப்பாக இந்த உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு 2004 2013 வரை எடுத்துக்கொண்டோமானால் அரிசி 137% உயர்ந்திருக்கிறது, கோதுமை 117% உயர்ந்திருக்கிறது 2004 2014 தற்போது வரை. உருளைக்கிழங்கு 185%, வெங்காயம் 521% இருக்கிறது. தக்காளி 139%, கத்தரிக்காய் 311% உயர்ந்திருக்கிறது, வெண்டைக்காய் 166% உயர்ந்திருக்கிறது, முட்டைக்கோஸ் 714% உயர்ந்திருக்கிறது. பால் எல்லாமே கண்டிப்பா அத்தியாவசியமா பால் தேவை, அது 119% உயர்ந்திருக்கிறது. முட்டை 124%, சர்க்கரை 106%, உப்பு 85% உயர்ந்திருக்கிறது. இது உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வு 2004 2013 வரை. இதை ஒட்டி திரு பாடம் நாராயணன் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, விலைவாசி உயர்வு 2003 ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு சில பொருட்களை உதாரணத்துக்காக நாம் எடுத்துக்கிறோம். இதை தாண்டி இதை தொடர்புடைய பல விலைவாசி உயர்வுகள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு புறம் இருக்க, இந்த விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணங்களாக என்ன பார்க்கப்படுது, அது சொல்லு. 2 முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். ஒண்ணு கடந்த 20 ஆண்டுகளாகவே இந்தியாவில் தாராளமயம், தனியார் மயம், உலகமயமாக்கல் வந்ததுனால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போக நிறைய தொழில்துறையில முன்னேற்றங்கள்லாம் இருக்கிறது. அதிகமான கணிசமான மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்களா மாறி இருக்காங்க. இவங்கள்ட்ட எல்லாம் வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கிறது, பொருளாதார புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இப்போ இப்படி ஆகிற போது மக்கள் கையில அதிகமாக பணம் கிடைக்கிற போது அவங்க நுகர்வோரா மாறுறாங்க. அப்போ நுகர்வோரா மாறும்போது டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகிற போது சப்ளை பற்றாக்குறை இருக்கிற போது விலைவாசி உயரும். ஒன்று. ரெண்டாவது, இப்படி இருந்து கொண்டிருக்கிற போது கடந்த 5-6 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதார நிலை ஓரளவுக்கு அதிகமான அளவுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு உருவாகவில்லை. அப்படின்னா என்ன சொல்றது, எம்டி கேலரிஸ் சொல்லுவாங்க. நம்ம ஒரு குளிர்பானத்தில் எடுத்தீங்கன்னா அதுல இனிப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த சத்தும் இருக்காது. அது மாதிரி இன்றைக்கு கார் வாங்குறவங்க அதிகமாக, கார் கம்பெனிகள் அதிகமாக இருக்கிறது, தகவல் தொழில்நுட்பம் துறை அதிகமாக இருக்கிறது, பொதுவாக பல்வேறு தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது. ஆனா அதிகமான வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விவசாயத்திலிருந்து ஒதுங்கி வந்தவங்க, நகர்ப்புறத்துக்கு வந்தவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காத இருக்கிற போதும், அதே நேரத்தில் இந்த நடுத்தர வர்க்கம் அதிகமாக நுகர்வதனால நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து நம்ம கச்சா எண்ணெயை ஆண்டுக்காண்டு மிக அதிகமாக உற்பத்தி இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்தியாவில் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர், உரம் அதிகமாக நம்ம நம்மளுடைய உற்பத்தியை, உணவு உற்பத்தி அதிகம் பண்ணணும், எல்லோருக்கும் உணவு கிடைக்கணுன்றதுக்காக மேலும் மேலும் நம்ம உரத்தை வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
மூன்றாவது வந்து இந்தியாவில வந்து ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கலாச்சார ஒரு பிழவாவே பாக்குறது வந்து என்னதுன்னா தங்கம் மேல வந்து அபரிதமான ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. தங்கத்தை சேர்த்து வைக்கணும். திருமணத்துல இருந்து எல்லாத்துக்கும் தங்கம் தான் ஒரு பாதுகாப்பு நினைக்கிற போது இந்தியாவில ஒரு குந்துமணி தங்கம் கூட இந்தியாவில உற்பத்தி கிடையாது. இருக்கிற கோலார் தங்க வயல் கூட மூடியாச்சு. இப்ப இந்தியாவில தங்க உற்பத்தியே இல்லாத போது அது மதிப்பில்லாத ஒரு பொருள் உண்மையா சொல்ல போனா. அதனால வந்து பெரிய உபயோகம் கிடையாது. ஆனாலும் அதற்கு அதிகமாக மதிப்பு கொடுத்து அதிகமாக தங்கத்தை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான அடிப்படையான வெளிநாட்டிலிருந்து நம்ம வந்து இந்த மாதிரி கச்சா எண்ணெயையும் உரங்களையும் தங்கத்தையும் வந்து அதிகமாக முதலீடு செய்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுடைய ரூபாய்க்குடைய பண நோட்டுடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. பணவீக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து நமக்கு வந்து விலைவாசி ஏற்றம் என்பதும் பணவீக்கம் என்பதும் தடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது. அதனாலதான் சமீபத்தில் வந்து ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த பணவீக்கத்தை தடுப்பதற்கான வேலைகள்ல தான் அதிகமாக அவர் ஈடுபட்டாரு. விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கணும்ன்றதுனாலதான் அவருடைய நடவடிக்கைகள் தான் ஓரளவுக்கு இப்ப கொஞ்சம் விலைவாசி குறைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டுகளை பாக்குற போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மீண்டும் அதிகமாகும் என்பதுதான் இப்போ இருக்கிற செய்தி. ஆனா இது இப்பொழுது கட்டுப்படுத்த போவதிலே நம்ம தொடர்ந்து இந்தியா வந்து ஒரு பணவீக்கம் விலைவாசி அதிகமா இருக்கிற ஒரு நாடாகத்தான் இருக்கப்படுது. அடிப்படை கோளாறு சீர் செய்யாத வரையும் இதற்கான தீர்வு உடனடியாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. தொடர்ந்து பேசலாம் திரு பாடன் நாராயணன் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த தங்கம் அப்படிங்கறது சொல்லிக்கிறாங்க. தங்கம் அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம், 2004 தங்கத்தினுடைய விலைன்னு பார்த்தோம்னா 10 கிராம் வந்து 4400 அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு 2014 கிட்டத்தட்ட 32,000 அந்த அளவு 10 கிராம் தங்கம் உயர்ந்திருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விலை ஏற்றமாக நான் பார்க்கிறோம். இந்த ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்கப்படுது. இப்ப நம்மோடு தொலைபேசி வாயிலாக நம்மோடு இணைகிறார் பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் திரு சோமவள்ளியப்பன். இப்போ குறிப்பா நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறது அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏற்றமாக இருக்கிறது, விலை உயர்வு அதிக அளவில் இருக்கிறது. அந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன? அது குறித்து நீங்க உங்களுடைய கருத்து பதிவு செய்யுங்க. ஒரு விலைங்கிறது முடிவு பண்ணப்படுறது டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிறத பொறுத்து இருக்கு. எவ்வளவு ஒரு பொருளுக்கு தேவை இருக்குது, எவ்வளவு ஒரு பொருள் அவைலபிளா இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு. இந்தியாவில் வந்து தொடர்ந்து மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதற்கு உண்டான தேவையான அளவுக்கு நம்மளுடைய உற்பத்தியை நாம் அதிகரித்துக் கொண்டே வந்தால்தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அந்த விதத்துல நம்முடைய மக்கள் தொகை வளர்கிற வேகத்துக்கு ஏற்றாற் போல மற்ற பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிப்பதாக தெரியவில்லை. விவசாய பொருட்களுடைய உற்பத்தி குறைகிற போது அதனுடைய விலை அதிகரித்து விடுகிறது. அதே போல நாம எவ்வளவு ஏற்றுமதி செய்கிறோம், எவ்வளவு இறக்குமதி செய்கிறோம், ஒரு பொருளை வந்து இங்க அவைலபிளா ஆக்குகிறோம் என்பதை பொறுத்தும் விலைவாசி உயர்வு மாறும். ஆக இந்த ரெண்டையும் பொறுத்து விலைவாசி என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாங்கு சக்தி நமக்கு தேவையான அளவு இல்லை என்று நினைக்கிறோம். இருந்தாலும் கூட முன்காலத்தோடு இப்ப அதிகரித்திருக்கிறது. வாங்கு சக்தியும் அதிகரித்து மக்களுடைய தேவைகளும் அதிகரிக்கிற போது அதற்கு தேவை ஈடு கொடுக்கிற விதத்துல உற்பத்தி இல்லாவிட்டால், அதற்கு உண்டான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்லாவிட்டால் அதனுடைய விலைவாசி உயரத்தான் செய்யும். இப்போதைக்கு அது அந்த நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. திரு சோமவள்ளி, இப்ப நீங்க சொன்னது போல நாங்க கடந்த முறை எடுத்த ஒரு ஆய்வுல பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளாக விலைவாசி உயர்வு பார்த்தீங்கன்னா 200 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500% வரை விலை உயர்ந்திருக்கு. இதுக்கு பொருளாதார கொள்கை தான் மிக முக்கியமான காரணம். இல்ல அந்த பொருளாதார கொள்கையில என்ன விதமான மாற்றங்கள் கொண்டு வந்தா அந்த விலைவாசியை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து விலைவாசி நம்ம நாட்டுல பணவீக்கத்தை கணக்கிடுற போது 3 முக்கிய பிரிவுகளா அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒன்று வந்து விவசாயத்திலிருந்து கிடைக்கிற பொருட்கள், அதனுடைய விலைவாசி, ஃபுட் இன்ஃபிளேஷன் என்று சொல்றோம். ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சர்ட் குட்ஸ், நாம எதையெல்லாம் உற்பத்தி செய்கிறோமோ அந்த பொருட்களுடைய உற்பத்தி விலைவாசி. மூன்றாவது வந்து எரிசக்தி தொடர்பான கேஸ், பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்றவற்றுடைய விலைவாசி. இந்தியாவில் கிடைக்காத பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிற போது இந்த எரிவாயு தொடர்பான, எரிசக்தி தொடர்பான எனர்ஜி பொருட்களுடைய விலை நம்ம கட்டுப்பாட்டில் இல்ல, தேவைகள் அதிகரிக்குது. அதன் மூலமாக அது ரொம்ப கடுமையா உயர்ந்து இருக்கிறது. ரெண்டாவது வந்து மேனுஃபேக்சர், இந்தியாவிலேயே எவ்வளவு பொருட்கள் தேவையோ அவ்வளவு பொருட்கள் இந்தியாவில் உபயோகப்படுது நாம் உற்பத்தி செஞ்சுட்டு அதனுடைய விலைகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். மக்களுடைய தேவைகள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. அதன் காரணமாக உற்பத்தி துறையிலேயே நம்முடைய விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. மூன்றாவதாக பார்த்தா விவசாயம், அது ஒண்ணுதான் ஓரளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதற்கு காரணம் அரசு பல மானியங்களை உர மானியமாகவும் வேற மானியங்களாகவும் ஓரளவிற்கு கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறது. இல்லாவிட்டால் இவற்றுடைய விலை கூட மேனுஃபேக்சர்ட் பொருட்களுடைய விலை அளவுக்கு மிக அதிகமாக உயர்ந்து போயிருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. திரு சோமவள்ளி, இப்ப ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் ட்ரேடிங் சொல்றாங்க, இது எந்த அளவில் அந்த விலைவாசி உயர்வுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படுத்துதா? அது பற்றி உங்களுடைய கருத்து?
இதனுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அதாவது ஒரு பொருள் எவ்வளவு தேவையோ அது எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ இது ரெண்டும் நேரடியா வாங்குவோரும் விற்போரும் மட்டும் தொடர்பு கொள்ற போது அது இருக்கிற பொருளையும் தேவைப்படுகிற பொருளையும் பொறுத்து விலை நிர்ணயம் ஆகும். ஆனா இது இடையில தரகர் என்று ஒருவர் வருகிறார். அவர் அந்த பொருட்களை தேவைப்படுற பொருள் கூட கொடுக்காம கொஞ்சம் வைத்திருந்தால் அவர் ஒதுக்கி வைத்திருந்து விட்டு பின்னால் விலை ஏறிய பிறகு விற்கலாம் என்று சொல்லுகிற போது செயற்கையான ஒரு தட்டுப்பாடு உருவாக்கப்படுகிறது. அதன் காரணமாக விலை உயரும். இது முற்காலத்துல இருந்தது. இப்போதைக்கு ஒரு ட்ரேடர் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. அந்த பொருள் தொடர்பானவர் மற்றவர்களும் கூட இது செய்யலாம் என்பது போல இப்போ ஆன்லைன் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஒரு பொருளை செயற்கையாக விலையை ஏற்றுவதற்கும் அல்லது விலையை இறக்குவதற்கும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் துணை போகிறது. ஆன்லைன் வர்த்தகம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் அதனுடைய இருப்புக்கான நியாயமும் வேற. ஆனா அதை தவறானவர்கள் தவறான விதத்துல பயன்படுத்துறதுனால அதுவும் கூட விலைவாசிகளுக்கு ஒரு காரணமாக அமைந்தது. கண்டிப்பாக திரு சோம வள்ளியப்பன், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக குறிப்பிட்டது போல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். விவசாயம், உற்பத்தி, அதை தொடர்ந்து இறக்குமதி, அதாவது அத்தியாவசிய எரிவாயு போன்ற பொருட்களை நாம் இறக்குமதி செய்கிறோம் அதிக அளவிலே. இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது என்று சொல்லியிருந்தால், இதையும் தாண்டி இன்னும் அத்தியாவசிய விலைவாசிக்கு என்னென்ன காரணங்கள் என்பது பற்றியெல்லாம் அலச காத்திருக்கிறோம். விலைவாசி உயர்வு எந்த அளவில் இருக்கிறது, அது எந்த அளவு மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது, இதற்கு மத்திய மாநில அரசுகள் என்ன செய்தன, என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி ரொம்ப முக்கியமா பேசும்போது விலைவாசி உயர்வுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஒரு சில தங்களுடைய நம்மளுடைய கெஸ்ட் விருந்தினர்கள் அவங்க ஒரு சில கருத்துக்கள் சொன்னாங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக விலைவாசிக்கு என்னென்ன காரணங்களாக பார்க்கப்படுகிறது என நாம் இப்போ பார்க்கலாம். விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுவது சர்வதேச பொருளாதாரத்தில் நிலவும் மந்த நிலை, மத்திய அரசினுடைய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள், அது மிக முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது. உற்பத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, மழை உள்ளிட்ட இயற்கை சூழ்நிலைகள், பதுக்கல் மற்றும் ஊக வணிகம், இது எல்லாமே மிக முக்கியமான ஒரு கருத்துக்களாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த விலைவாசியினுடைய உயர்வுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுவது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மந்த நிலை அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இது நீங்க எப்படி பாக்குறீங்க திரு பாடம்நாராயணன்? சர்வதேச பொருளாதார மந்த நிலையினால நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது. ரெண்டு விஷயம். அப்போ மந்த நிலை இருக்கிற போது நம்மளுடைய உற்பத்தி நம்மளால தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு நம்மளால உற்பத்தி செய்ய முடிந்தது என்றால் அந்த மாதிரி மந்த நிலை இருக்கிற நாடுகளுக்கு நம்ம அதிகமாக ஏற்றுமதி செய்ய முடியும். ஏன்னா சீனாவை விட இந்தியாவில் இருந்த ஏற்றுமதி இது நல்ல தரமாக இருந்தது. நம்ம சீனாவை விட மலிவான விலையில கொடுக்கறதா இருந்தா அவங்க கொண்டு வருவாங்க, நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாகும். ஆனா அதற்கான சூழல் இன்றைக்கு இல்லை. சீனாவை பார்க்கும் பொழுது இந்தியாவுடைய ஏற்றுமதி ரொம்ப குறைச்சலாக இருக்கு, மிக மிக குறைச்சலாக இருக்கிறது. நம்மளுடைய உற்பத்தி திறன் சீனாவோட நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது. அடிப்படையில பல்வேறு கோளாறுகள் இந்தியாவில் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது சர்வதேச மந்த நிலை இருக்கிற போது அவங்க மலிவான பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அவங்களுக்கு உற்பத்திக்கு வேண்டியது கிடையாது, அவங்களுக்கு நுகர்வுக்கு வேண்டியது கிடையாதுன்னா அவர்கள் கச்சா எண்ணெயா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்களா உரமா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இந்தியாவுக்கு குறைந்த விலைக்கு கொடுக்க முடியும். ஆனா சர்வதேச மந்த நிலையினால நம்மளுடைய ஓரளவுக்கு நம்மளுடைய ஏற்றுமதி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு ஏற்றுமதிக்கான ஆர்டர்கள்லாம் இல்லாம நம்மளுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு போதிய அளவுக்கு ஆர்டர்கள் இல்லாதனால உற்பத்தி பண்ண முடியல. ஒண்ணு. அதை தாண்டி நம்மளுடைய இந்தியாவில சீனாவை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் அளவுக்கு தரமாகவும் அதிக எண்ணிக்கையிலும் குறைந்த விலையிலும் நம்மளால கொடுக்க முடியல என்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதற்கான கட்டமைப்பு வசதிகள்லாம் நம்மள்ட்ட இல்லை அடிப்படையில பாக்குறோம். அடுத்தது இதன் மூலமாக தான் இந்தியாவோட நம்மளுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த முடியும், உற்பத்தியை பெருக்க முடியும், வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்ற ஒரு சூழல் எங்களை மாதிரியான ஒரு ஆர்வலர்களுக்கு, இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒப்பீட்டளவில் எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குதுன்னா, நீங்க நீண்ட கால பிரச்சனையாக இந்தியாவை பார்க்கும்போது இந்தியாவில முக்கியமா நமக்கு வேண்டியது சுயசார்பு தான் இருக்கணும். சுயசார்பு இருக்கும் ஒரு மனிதனுக்கு இல்ல ஒரு நாட்டிற்கு ஒரு மாநிலத்திற்கு மற்ற நாடுகளுடைய பாதிப்புகளோ மற்ற நாடுகளுடைய நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. இன்றைக்கு இந்தியா முழுக்க முழுக்க அந்நிய நாடுகளை, வெளிநாடுகளை, உலக வங்கியை நம்பி இருக்கும் ஒரு நாடாக இருக்கிறது. நம்மளிடம் சுயசார்பு இல்லை. அதுதான் காந்திய பொருளாதாரத்திலே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 20 ஆண்டுகளா இருக்கிற பொருளாதார கொள்கையினால அடுத்தடுத்து வந்த மத்திய அரசுகள் வெளிநாட்டு அமெரிக்க மாடலை இந்தியாவிற்குள் புகுத்து கொண்டு விட்டார்கள். அதனால என்ன, மக்களுக்கு வேணுங்கிற அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் மிக அதிகமான விலையிலும்
எதெல்லாம் வேண்டாமோ அந்த ஆடம்பர பொருட்கள் எல்லாம் தாராளமாக எல்லோருக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு பொருளாதார நிலையை அமெரிக்க பொருளாதார நிலையை இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கார்கள். பல்வேறு இனங்கள், பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், கல்வியில, சமூக நிலையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற 120 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிற்கு வந்து அந்த அமெரிக்க மாடல் என்பது ஜீரணிக்க முடியாத ஒரு, அது நம்மளால ஜீரணம் செய்ய முடியாது. நமக்கு அது வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு போகும் சமூகத்துக்கு மட்டும், அந்த மக்களுக்கு மட்டும், ஒரு ஐடி செக்டர்ல போறவங்க, இல்ல ஒரு அமைப்பு சார்ந்த நிறுவனங்களுக்குள்ள வேலை செய்யறவங்க, இல்ல வெளிநாட்டு இந்தியர்களுக்கு, இவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகள் உதவி செய்யுமே தவிர சாதாரண தலித் மக்களுக்கு, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, இந்த மாதிரியான மக்களுக்கு, அடுத்த தலைமுறை அடுத்தடுத்து பிறக்க போற குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரியான பொருளாதார கொள்கைகளோ, இந்த மாதிரியான சுயசார்பு இல்லாத விவசாய கொள்கைகளோ நமக்கு வேலை செய்யாது. சாவரின் கண்ட்ரின்னு சொல்றோம், சாவரினிட்டினால சுயசார்பு, அது இல்லாம முழுக்க முழுக்க அடுத்தவர்களை நம்பி இருக்கிற ஒரு பொருளாதாரத்தையும் ஒரு விவசாய கொள்கையும் உற்பத்தி கொள்கையும் இந்தியாவில் உருவாக்கி வைத்துக் கொண்டு நம்மால வந்து விலைவாசியா இருந்தாலும் சரி, பணவீக்கமா இருந்தாலும் சரி கட்டுப்படுத்த முடியும் என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு பாடநாராயணன். சொன்ன ஒரு கருத்துல மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, சுய சார்போடு மட்டுமே நாம் இருக்க வேண்டும். அதாவது மற்ற நாடுகளை சார்ந்து அதிக அளவில் இருந்தோம் என்றாலே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த ஒரு வகையில மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து நான் திருச்சி அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற திரு செல்வராஜ் அவர்களோடு நம்ம பேச நினைக்கிறேன். திரு செல்வராஜ், இப்போ முக்கியமான பிரச்சனைகளாக பல பிரச்சனைகளை நாம பார்த்தோம். நீங்க ஒரு நுகர்வோர் அமைப்பினுடைய ஒரு தலைவராக இருக்கிறீங்க. இந்த ஒரு சூழல ஒரு நுகர்வோரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்லுங்க, இந்த பொருளாதார குறிப்பா அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வுக்கு மிக முக்கியமான காரணங்களாக என்ன காரணங்கள் பார்க்கப்படுது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது மத்திய அரசு பொருளாதார கொள்கை, மத்திய அரசின் பொருளாதார கொள்கை சரியில்லைங்க. அதாவது இந்த மத்திய அரசு பொருளாதார கொள்கையில் அதாவது எண்ணெய் நிறுவனங்களுடைய உரிமையை அவங்க வச்சுக்கணும், மத்திய அரசு தான் வச்சுக்கணும். அதை விட்டுட்டு அந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய விலைகளை நீங்க எவ்வளவு வேணாலும் ஏற்றிக்கலாம்னு சொல்லி எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்துடுறதுனால எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்ணுது, அவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளவு லாபம் வருது, அது என்னன்னு யாருக்குனாலும் தெரியுதுங்களா? ஒன்னும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு என்ன விலையை உயர்த்திக்கிறாங்க. என்ன விலையை உயர்த்துறதுனால என்ன ஆகுது, விலைவாசி ஏறுது. விலைவாசி ஏறுறதுனால மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத யாரும் நினைக்கிறாங்களா? மத்திய அரசு நினைக்கிறதா, மாநில அரசு நினைக்கிறதா? ஒன்னும் இல்லை. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய பெரிய முதலாளிகளோ பெரிய பெரிய பணக்காரர்களுக்கோ இது வந்து கவலை கிடையாது. அதாவது நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தான் இது பெரிய பிரச்சனையா இருக்குது. அதனால இந்த மத்திய அரசு என்ன பண்ணணும்னா, இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்த உரிமையை மத்திய அரசு தானே எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா தான் விலைவாசி உயராது. அதாவது 10 ரூபா உயர்த்துது எண்ணெய் நிறுவனங்கள், ஆனா ஒரு கண் துடைப்புக்காக ஒரு ரூபாவையோ 85 பைசாவையோ 65 பைசாவையோ குறைக்குது. இதனால ஏறின பொருட்கள் இறங்குதா? இறங்குறது இல்ல, அது பாட்டுக்கு ஏறிடுது. அது மாதிரி வெங்காயம் விலை 100 ரூபா வித்ததுங்க. வெங்காயம் விலை 100 ரூபா விற்கும் போது இந்த ஹோட்டல்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அது பாட்டுக்கு வெங்காய விலையை சொல்லியே விலையை ஏத்திக்கிறாங்க. வெங்காய விலை இறங்கணும்னா ஹோட்டல்காரங்க விலைகளை இறக்குறாங்களா, இல்ல மத்தவங்க யாரும் இறக்குறாங்களா? ஒரு 10 ரூபா பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னா ஆட்டோக்காரங்க என்ன பண்றாங்க, 50 ரூபா வாங்கிட்டு இருக்கிறத 100 ரூபான்னு ஆக்கிடுறாங்க. ஆனா விலை இறங்கும் போது அவங்க இறக்குறாங்களா? இறக்குறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார கொள்கை தான். ஒண்ணு விலை ஏறுது. வெங்காய விலை ஏறும் போது உடனடியா மத்திய அரசு என்ன பண்ணணும், அந்த வெங்காயம் பதுக்கி வச்சிருக்கிறவங்கள முதல்ல பிடிக்கணும். அது மாதிரி வெங்காய விலை ஏறுதுன்னாக்க அதை இறக்குமதியை அதிகப்படுத்தணும், ஏற்றுமதியை நிறுத்தணும், உடனடியா நிறுத்தணும். எந்த விலை அதிகமா ஏறுதோ, எந்த இது இஞ்சி பாத்தீங்கன்னா என்னைக்கு ஏறினது இன்னும் இறங்கல, இஞ்சி ஏறிக்கிட்டே தான் இருக்குது, இஞ்சி இறங்குறதே இல்ல. தக்காளி விலை ஏறுது ஆனா இறங்கிடுது, ஆனா இஞ்சி விலை அப்படியே தான் இருக்குது. இதுக்கு இந்த மத்திய அரசு என்ன பண்ணுது, மாநில அரசு என்ன பண்ணுது? ஏங்க இந்த மீனை கண்ணாலேயே பார்க்க முடியலங்க. மீன் விலை ஏன் இவ்வளவு ஏறி நிக்குது? ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ 100 ரூபாய்க்குள்ள வித்த மீன் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விற்குது ஒரு கிலோ. இது வந்து ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் வாங்கி சாப்பிட முடியுமாங்க? இதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்திய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டு வர முடியல. அது வந்து இலங்கை கப்பல் படை என்ன பண்ணுது, அவங்கள அடிக்குது, அவங்கள பிடிக்க விடாம தடுக்குது. இதுக்கு இந்த மத்திய அரசு என்ன பண்ணுது? ஒண்ணுமே பண்றது இல்ல. இப்படி இருந்தா ஏறாம என்னங்க பண்ணும்? விலைவாசி ஏறத்தான் செய்யும்.
இந்த மீனை அவங்க பார்க்கவே முடியாது, இந்த காலத்திலையும் பார்க்க முடியாது. இது இந்த மீனவர்களோட பிரச்சனை தீர்ந்தா தான் மீன் விலையை நம்ம நல்ல மாதிரி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும், இல்லன்னா சாப்பிட முடியாதுங்க. இது மாதிரி தான் எல்லா குறிப்பிட்ட ஒரு கருத்துக்கள். சாதாரண மக்கள் ஒவ்வொருவருமே இந்த விலைவாசி உயர்வினால் பாதிக்கிறார்கள். இந்த விலைவாசி உயர்வு ஒன்று தொன்று தொட்டு ஒவ்வொன்றோடையும் தொடர்புடைய ஒன்றாகவே இவர் பார்க்கிறார். இவருடைய கருத்தாக இது பார்க்கப்படுகிறது. அதாவது உண்மையும் கூட. இந்த நேரத்தில் திருமதி அருணா அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நம்ம விலைவாசி உயர்வு பார்த்தோம். நம்ம 2004 இருந்து 2013 வரை விலைவாசி உயர்வுகள் அப்படின்னு பார்த்தோம். அதுல குறிப்பா அந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உணவுப் பொருட்களுடைய விலைவாசி உயர்வு 100% 700% வரைக்கும் உயர்ந்திருக்கு. நீங்க ஒரு குடும்ப தலைவியும் அதே நேரத்தில் சமூக ஆர்வலரும் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது, உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இன்னைக்கு விலைவாசி உயர்வு, அதுவும் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்வுன்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான விலை உயர்வு இன்னைக்கு வந்திருக்குங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். முதல்ல இன்னைக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருந்து அதற்கு ஏற்ற அளவு பொருட்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு இல்ல. அதாவது டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் என்று சொல்லுவார்கள். அப்ப அது போன்ற நிலைமை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு என்ன இருக்குன்னா, பொருள்களை தேடி போய் வாங்கக்கூடிய அளவிற்கு மக்களுடைய கையிலே பணம் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப என்னன்னா, பொருள்களோட உற்பத்தி செலவு இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு. இந்த பொருள்களோட உற்பத்தி செலவை பத்தி நாம் பேசும்போது இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சனைகளை ஒன்னொன்னா பார்த்தோம்னா தான் அது தெளிவாக இருக்கும். முதல்ல எனக்கு முன்னால பேசியவர்கள் சொன்னது போல இந்த அரசு கடந்த 20 ஆண்டுகளாக, இந்த அரசும் இதற்கு முன்னே இருந்த அரசும் கடைபிடித்திருக்கக்கூடிய தாராளமய தனியார்மய கொள்கைகள், மக்களுக்கு எதிரான கொள்கைகள். அடுத்து யுனிவர்சல் இன்டர்மீடியேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெட்ரோலியம், மின்சாரம் போன்ற பொருட்களோட விலை உயர்வு. அதாவது என்னன்னா, இது போன்ற பொருட்களோட விலை உயரும் பொழுது தானாக சார்ந்திருக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை. போக்குவரத்து விலை உயரும். இப்ப அதுக்கு எனக்கு முன் பேசியவர்கள் சொன்னது போல டீசல், பெட்ரோல் அதன் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை இந்த அரசு தளர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு பெட்ரோலையோ டீசலையோ இறக்குமதி செய்தால் என்ன விலை நம்ம இங்க நிர்ணயிப்போமோ அதை போன்ற ஒரு விலையை இன்னைக்கு நம்ம நாட்டுல நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பெட்ரோல் டீசலுக்கும் விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைய அரசு செய்து கொண்டு வருகிறது. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள், நடுத்தட்டு மக்கள், சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களோட விலைய வாழ்வாதாரத்திற்கு இன்று ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருட்களோட விலைய உயர்த்துகிறது. இன்னொன்னு, பதுக்கலை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இந்த அரசு செய்த ஒரு விஷயம், அத்தியாவசிய சரக்கு சட்டம் அதை தளர்த்தி இருக்கிறாங்க. அப்பனா என்னன்னா, ஒரு தனிப்பட்ட வியாபாரி 50,000 டன் வரைக்கும் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய இதுல வச்சுக்கிற முடியுங்கிற அளவிற்கு தளர்த்தப்பட்ட போது இதுதான் இன்னைக்கு பதுக்கலுக்கு வழிவகுத்திருக்கிறது. அடுத்த ஒரு மிகப்பெரிய காரணியாக நான் பார்க்கிறது என்னன்னா, ஃபார்வர்ட் ட்ரேடிங், ஆன்லைன் ட்ரேடிங் என்றெல்லாம் சொல்லக்கூடிய முன்பேர வர்த்தகம். இந்த முன்பேர வர்த்தகத்துல பொருளையே நம்ம டீல் பண்றது இல்ல. பொருள் இல்லாமல், சரக்கு இல்லாமல் வியாபாரம் நடந்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல விலையை ஏற்றக்கூடிய விஷயத்தை இந்த முன்பேர வர்த்தகம் செய்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அரிசியை தவிர்த்து அத்துணை விஷயங்களும், அத்துணை அத்தியாவசிய பொருட்களும், உணவு பொருட்களும் இந்த முன்பேர வர்த்தகத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, நம்ம இந்திய நாட்டோட பட்ஜெட் தொகை எவ்வளவு போடப்படுகிறதோ அந்த தொகையை போல ஒரு 8 மடங்கிலிருந்து 10 மடங்கு வரைக்குமான ஒரு தொகை இந்த முன்பேர வர்த்தகத்துல சுழலுவதாக கணக்கு சொல்லுகிறார்கள். அப்ப என்னன்னா, இது எல்லாம் இன்னைக்கு சாதாரண மக்களோட தலையில மிக பெரிய ஒரு இடியாக, விலைவாசி உயர்வாக இறங்குறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இதுக்கு என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னா, நமக்கு மக்களுக்கு கையில இன்னைக்கு பணம் இல்ல.
ஜாமான்களை வாங்குறதுக்கு. அரசு இதை தாண்டி இன்னைக்கு எலெக்ஷனுக்காக இந்த நேரடி கேஷ் டிரான்ஸ்பர் என்ற விஷயத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயமும் வரும்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் இன்னைக்கு நமக்கு இருக்க போகுது. அதனால இப்ப நம்ம இது போன்ற விஷயங்களை பற்றி பேசும் பொழுது மக்களுக்கு அவர்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை என்ன செய்யலாங்கிறத பத்தி வரப்போகின்ற அரசுகள் யோசிக்கணும். அப்ப ஒரு வேலை வாய்ப்பினை உருவாக்க தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. குறிப்பாக இவர் குறிப்பிட்டது போல பலவிதமான தொடர்புடைய முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது தாராளமயமாகல், பொருளாதார கொள்கை, அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கக்கூடிய வகையில விலைவாசி உயர்வுக்கான மிக முக்கியமான காரணங்களாக பல சொன்னார்கள். இன்னும் நாம் பேச காத்திருக்கிறோம். மக்களுடைய முக்கியமான தேவைகள் என்ன என்பது பற்றி எல்லாம் பேச காத்திருக்கிறோம். விலைவாசி உயர்வு, குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு மக்களை எந்த அளவில் பாதிக்கிறது, இது மத்திய மாநில அரசுகள் என்ன செய்தன, என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மக்களுடைய பிரதான கோரிக்கைகளாக என்ன முன்வைக்கிறார்கள் என்பதை நம்ம இப்போது பார்க்கலாம். ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டுமே 5 லட்சம் வணிகர்கள், அவங்க மறைமுகமாக 15 லட்சம் பேர் உள்ள தொடர்பு இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களுடைய பிரதான கோரிக்கைகளாக என்ன இருக்கிறது என்பது பார்ப்போம். உணவுப் பொருட்களை பதுக்கும் வணிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொது விநியோக திட்டத்தை மேம்படுத்த வேண்டும். பருவநிலை மற்றும் உற்பத்தியை முன்கூட்டியே ஆய்வு செய்து போதிய அளவு இருப்பு வைக்க வேண்டும். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்களுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியை முடிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக பார்க்கப்படுகிறது. இதுல நான் முக்கியமாக திரு பாடம் நாராயணன் அவங்ககிட்ட நான் கேட்க நினைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ இங்க மிக முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக ஒரு சில கோரிக்கைகள் வச்சோம். இதுல மிக முக்கியமான கோரிக்கையா நீங்க என்ன பாக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதுல இருக்கிற கோரிக்கைகள் எல்லாமே உணவு உற்பத்தியில உணவு விநியோகம் தொடர்பானதாக மட்டும்தான் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு மனிதன் வாழ்வதற்கு உணவை தாண்டி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு அவனுடைய பொருளாதார நிலை கருத்தில் கொண்டு பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை இதோட தொடர்புடைய அந்த பதுக்கல் காரர்கள் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பதுக்கல் என்பது எப்போ பதுக்கல் பண்ண முடியும்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுதுதான் பதுக்கல் பண்ண முடியும். பதுக்கல் செய்வதனால உங்களுக்கு லாபம் கிடையாது என்ற சூழல் வந்ததுன்னா பதுக்குவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. அப்படி என்றால் 2 விஷயங்கள் ஒன்று செய்யணும். ஒன்று விவசாயிகளை அதிகாரப்படுத்தணும். அடுத்து விவசாயிகளும் நேரடியாக நுகர்வோருக்கு போகும் வழியான ஒரு சூழலை உருவாக்கிட்டு இடைத்தரகர்களை நிறுத்தினீங்கனால பதுக்கலுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நாளுக்கு நாள் உணவு உற்பத்தி அதிகமாகி கொண்டிருக்கிறதா சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறதா சொல்றோம். ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விவசாயிக்கும் அவர்கள் உணவு உற்பத்தி மூலமாக லாபமான ஒரு சூழல் இல்லை. விவசாயம் என்பதே நஷ்டம் அடைவதற்கு பொய்த்து போவது, தற்கொலை செய்வதற்கான ஒரு சூழல்ல தான் இருக்கிறது. விவசாயத்தை விட்டு அடுத்த தலைமுறை படிப்படியா வெளியில வந்துகிட்டு இருக்கு. விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விடாப்படியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வயதானவங்க தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு இளைஞர்களும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது லாபமே இல்லை. ஆனால் நுகர்வோருக்கு வரும்போது அதிக விலைக்கு போகுது. அப்போ இடைத்தரகர்கள்ட்ட தான் போய் சேருது. இன்றைய அந்த சூழலை மாற்றி விவசாய கொள்கைகள்ல மாற்றங்களை கொண்டு வந்தாலே, விவசாயிகளை அதிகாரப்படுத்துவது, விவசாயிகளுக்கு சுயசார்பு கொண்டு வந்து அவங்க அரசுடைய மானியத்தை நம்பி, வெளிநாடுகளிலிருந்து வர்ற உரத்தை நம்பி, மின்சாரத்தை நம்பி, அதிக தண்ணீரை நம்பி, பூச்சி மருந்தை நம்பி, இந்த மாதிரியான செயற்கை பொருட்களை நம்பி இல்லாம கந்துவட்டியில கடன் வாங்கி ஒவ்வொருத்தரையும் அவங்க கழனியில விவசாயத்துக்கு முதலீடு செய்யும் போது பருவநிலையை பார்த்து பண்ற போது அவங்களுக்கு ஒவ்வொரு விவசாயம் செய்வதே ஒரு பெரிய கேம்பிள், சூதாட்டமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு. அந்த சூழலை மாற்றி நுகர்வோரையும் விவசாயியும் பக்கத்துல கொண்டு வந்தாலே இந்த மாதிரியான பதுக்கல் வேலையை முடிச்சிட முடியும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பொது விநியோகத்துல இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா வெளிப்படைத்தன்மை கொண்டு ஒரு அரசுடைய கொள்கைகள்லயும் சரி, திட்டங்கள்லயும் சரி, செயல்பாடுகளையும் ஒரு வெளிப்படைத்தன்மை வந்ததுனாலே இந்த பதுக்கல் நிறுத்திடலாம். நீங்க பதுக்கல் என்னமோ இவங்கதான் வியாபாரிகள் தான் பொது விநியோக திட்டம் மூலமாக உற்பத்தி செய்யப்படுற விநியோகப்படுத்தப்படுற அரிசி எல்லாம் கேரளாவுக்கும் போய் கொண்டிருக்குது, மற்ற மாநிலங்களுக்கு போய் கொண்டிருக்கு, தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டிருக்கும். இத மாதிரியான விஷயங்கள் தான் இந்தியா முழுவதும் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்திற்காக உற்பத்தி பண்ற ஒரு விவசாய பொருட்கள் எல்லாம் அரிசியும் கோதுமையும் ஒவ்வொரு ஆண்டும் டன் கணக்காக எலிகள் சாப்பிடுகின்றன, கெட்டு போயிருது, கடல்ல தள்ளுறோம், என்ன பண்றதுன்னு தெரியாம உச்ச நீதிமன்றமே சொல்றாங்க அது இலவசமாக கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அப்ப இந்த விநியோக திட்டத்துல
உடனடி மாற்றம் வேணும், நவீனப்படுத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக. இந்த 2 விஷயங்களை செய்தாலே அடிப்படையில் நீங்க பாத்தீங்க என்றால் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகள்ல மாற்றங்கள் கொண்டு வந்த கட்சிகள் கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நீண்ட கால தீர்வு கிடைக்கும். ஆனா எந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இப்ப வர பாஜக வரும் சொல்றாங்க, பாஜக மாற்றுக் கொள்கைகள் சொல்ற மாதிரி சொல்றாங்க, அவர்களா இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான பொருளாதார கொள்கைகள் தான் கொண்டு வந்திருக்காங்க. முதலாளிகளுக்கான ஒரு கட்சிகளாக தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும். தொடர்ந்து பேசலாம் திரு பாடம் நாராயணன். இப்ப நீங்க குறிப்பிட்டது போல காங்கிரஸ் அது மட்டுமல்லாமல் பாஜக அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல்வேறு விதமான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் செயல்பட்டதுல இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, மக்கள் எல்லாம் இந்த பாதிப்புல ஏற்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம். அவங்களும் இந்த நாடாளுமன்றத்துக்காக ஒரு சில அறிக்கைகள் கொடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவங்களும் ஒரு சில தேர்தல் அறிக்கைகளாக கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம இப்ப பார்க்கலாம். காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை 2014 நாடாளுமன்றத்தில் குறிப்பாக ஏழைகளின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்குள் பொருளாதாரத்தை 8% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஏழ்மை நிலையில் உள்ள 80 கோடி பேரை நடுத்தர நிலைக்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். இது காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கை 2014 விலைவாசியை கட்டுப்படுத்த மிக அதிக முக்கியத்துவம் எடுக்கப்படும். விலைகளை கட்டுப்படுத்த தனி நிதியம் ஒன்று அமைக்கப்படும். ஒற்றை தேசிய வேளாண் சந்தை முறை, மக்கள் உணவு பழக்கம், இணைக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் காய்கறிகளுடைய அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில திட்டங்கள் தீட்டப்படும். பொது விநியோக திட்டத்தில் சிறந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். இது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் திரு செல்வராஜ் அவங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, திருச்சி அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் திரு செல்வராஜ், இப்போ காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையில அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 3 ஆண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஒரு ஆண்டுகளையும் அவங்க இருந்தாங்க, இன்னும் 3 ஆண்டுகளை நாங்க இதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில் என்ன? அதாவது இத்தனை வருஷ காலமா காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு. இது மக்களுக்கு என்னங்க பண்ணியிருக்குது இது வரைக்கும்? இப்ப என்ன பண்ண போறாங்க? இப்ப இதை சொன்னோன்னு நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த கட்சிகள்லாம் மக்களை ஏமாத்துதுங்க. எல்லா கட்சியுமே மக்களை ஏமாத்துது. எப்படியாவது ஓட்டு வாங்கி மேல போய் உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு எவ்வளவு மக்களை கொள்ள அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ள அடிக்கிறது. ஒரு வேலை வாய்ப்புக்கு யாருங்க காசு வாங்காம வேலை கொடுக்கறாங்க? எந்த கட்சி காசு வாங்காம வேலை கொடுக்குது? ஒரு வேலைக்கு ஒரு சும்மா சாதாரண கண்டக்டர் டிரைவர் வேலைக்கு 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு அப்படின்னு கேக்குது. இவங்களெல்லாம் யார் பிடிக்கிறது? இவங்களே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது வந்து இந்த நாடு எப்படி முன்னேறும்? அதாவது ஒரு காலத்துல நம்ம நாடு ஒரு அடியில இருந்தது, அப்போ சீனா 1/4 அடியில இருந்தது. ஆனா இன்னைக்கு 2 அடி போயிடுச்சு சீனா. ஆனா இந்தியா 1 அடி இருந்தது 1/4 அடிக்கு வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் வந்து அதாவது நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலைப்படாம பண்ற இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இப்படி இருந்தா இன்னைக்கு நம்ம என்னைக்கும் முன்னேறவே முடியாது, வல்லரசு ஆக முடியாது. இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாத்தி ராணுவ அடிப்படையில் வந்தா தான் நம்ம நாடு முன்னேறும். இல்லன்னா லஞ்சம் 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 கொடுத்து. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்து தொடர்ந்து திருமதி அருணா உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்போ உணவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்த்தோம், பேசணும். நம்ம அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம்னா இந்த கிட்டங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம், குடவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல போதுமான அளவுல அந்த கிட்டங்கிகள் இருக்கா? அது மட்டும் இல்லாம அந்த இருக்கக்கூடிய அந்த கிட்டங்கிகள் வந்து முறையான முறையில செயல்படுதா? அதை பத்தி நீங்க உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கிட்டங்கிகளை பத்தி முக்கியமா சொல்ல வேண்டியிருக்குது. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, அரசு வந்து கொள்முதல் செய்த விலை பொருட்களை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சாதாரண நடுத்தட்டு மக்களுக்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ரேஷன் முறை மூலமாக கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலே விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உண்மையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரியா ஸ்டாக் பண்ணப்படுகின்ற, அதாவது உபயோகப்படுத்தப்படாமல் கிட்டங்கிகளிலே
அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய விளைபொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் எனக்கு முன்னாடி பேசின நாராயணன் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்லயே ஒரு தடவை இன்டர்வீன் பண்ணி எலிகளுக்கும் அழுகி போவதற்கும் இருக்கக்கூடிய பொருட்களை இந்த நாட்டோட சாதாரண மக்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இந்த அன்யூஸ்டு ஸ்டாக் என்று சொல்லப்படுகின்ற தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன, பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன பொருட்கள் விலைவாசி உயரும் பொழுது அது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்தாதான் ஒரு சமன் ஏற்பட்டு விலைவாசி குறைவதற்கான இடம் இருக்கிறது. ஆனா நம்முடைய இதுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, முதல்ல கோதுமையை நிறைய இதே மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இது நான் சொல்றது அரசு வாங்கி கொள்முதல் பண்ணி வைத்திருந்தத ஒரு விலைக்கு ஏற்றுமதி பண்ணிவிட்டு நம்ம நாட்டுல திருப்பி தட்டுப்பாடு வந்துச்சு. அப்ப விலை அதிகமான விலையை கொடுத்து மீண்டும் அதே கோதுமையை நம்ம நாட்டு மக்களுக்கு ரேஷன்ல குடுக்கிறதுக்கு நம்ம இறக்குமதி பண்ணோம். அப்ப இன்று இருக்கக்கூடிய அரசு இது குறித்த விஷயங்கள்ல ஒரு தெளிவான திட்டமிடலோடு இருக்கணும் அப்படிங்கறத முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா விவசாயிகளுக்கு நஷ்டம், அதனால ஏகப்பட்ட தற்கொலைகள், ஏராளமான தற்கொலைகள். ஆனா விவசாயிட்ட இருந்து அரசு கொள்முதல் பண்ற அந்த விலைக்கும் இன்று சந்தையிலே நான் போய் வாங்கணும்னா எனக்கு கிடைக்கக்கூடிய விலைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் மிக அதிகமாக இருக்கிறது. அப்ப என்னன்னா இடைத்தரகர்கள், இந்த இடைத்தரகர்கள் இன்னைக்கு உள்ள வர்றது இந்த ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக முக்கியமாக உள்ள வராங்க. இப்ப இது குறித்த தன்னுடைய கொள்கைகளை எல்லாத்தையும் அரசு மக்களுக்கு சாதகமாக திருப்பணும், மக்களுக்கு ஆதரவான திட்டமிடலை செய்யும் பொழுது ஒரு சிறந்த தீர்வு இதற்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய பொருளாதார பாதை மாறாமல் இன்னைக்கு விலைவாசியை குறைப்பதற்கு வேறு வழி இருப்பதாக எனக்கு படவில்லை. திருமதி அருணா, உங்க குறிப்பிட்டது போல பொருளாதார பாதையிலே மாற்றம் வேண்டும். மாற்றம் இருந்தால் தான் நம்ம ஒரு திருப்பு மீண்டும் ஒரு சமமான ஒரு விலை உயர்வு அப்படிங்கறத அங்கீகரிக்க முடியும், எல்லா மக்களுக்கும் ஏற்ற வகையில் இருக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னும் பல விஷயங்களை நாம் பேச இருக்கிறோம். விலைவாசி உயர்வு, அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், மதிமுக குறிப்பாக மத்திய அரசு, மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன, என்ன செய்ய போகின்றன என்பது பற்றியெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒவ்வொருவரும் அறிக்கைகள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இதில் அதிமுகவினுடைய சட்டமன்ற தேர்தல் 2011 அவர்கள் என்ன வாக்குறுதிகள் வழங்கினார்கள்? விலைவாசியை குறைக்க சிறப்பு திட்டம் தீட்டப்படும், இடைத்தரகர்கள் பதுக்கல்காரர்களால் திட்டமிட்டு ஏற்றப்படும் விலைவாசியின் ஏற்றம் தடுக்கப்படும், விவசாய விளைபொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயம், ஊக வணிகம் தடுக்கப்பட்டு பதுக்கல் ஒழிக்கப்படும், கடைகளில் வாங்கி உண்ணும் உணவுப் பொருட்களுக்கு இடைத்தரகர்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள். அதிமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை 2014 உள்நாட்டு பொருட்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையிலே மாற்றம் செய்யப்படும் என்ற ஒரு கருத்தை முன்னிட்டிருக்கிறார்கள். இது ஒரு கோரிக்கையாக நடப்பு கணக்கு பற்றாக்குறை மற்றும் பணவீக்கம் குறைக்கப்படும், ரூபாயினுடைய மதிப்பு சீராக இருக்க தேவையாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும், உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு பதிலாக அனைவருக்கும் பயனளிக்கும் வகையிலே பொது விநியோக திட்டம் திட்டப்படும். இது எல்லாமே அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையாக 2014. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 2014 நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெளியிட்ட அறிக்கைனா, நுகர்பொருட்களுடைய விலைகள் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை, பெட்ரோலிய பொருட்களுக்கு விலை நிர்ணய கொள்கையை மாற்றியமைக்க வலியுறுத்தல், இதெல்லாமே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையாக வெளியிடப்படுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையாக நாடாளுமன்றத்தை நோக்கி மக்களை நோக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழல்ல திரு பாடம் நாராயணன் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஒரு கான்செப்ட். அந்த இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம சேமிப்பு, உணவு சேமிப்பு கிட்டங்க எல்லாம் நாங்க உருவாக்கி எங்களுக்கு அதுக்கு உண்டான விஷயத்த நாங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக விலை குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இந்திய அரசுக்கு நம்மளால
பெரிய நாற்கர சாலைகள் எல்லாம் போட முடியல, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட முதலீடு இல்லைன்றதுனால வெளிநாட்டுக்காரங்களையோ பெரிய நிறுவனங்களை கொண்டு சாலைகளை போட சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு சாலைகளை போட்டுட்டு டோல்கேட்ன்ற போறவர்கள் தினம் அவங்க வசூலிச்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கு கிட்டங்கிகள் வைப்பதற்கு, கோல்ட் ஸ்டோரேஜ் வைப்பதற்கு எல்லாம் வசதிகள் இல்லை. நிறைய உணவு கிட்டத்தட்ட 40-50 விழுக்காடு அளவுக்கு உணவு வீணாகி கொண்டிருக்கிறது. அதற்கான தொழில்நுட்பத்தெல்லாம் அவங்க கொண்டு வருவாங்கன்றதுனால இந்த மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்களை கொண்டு வர போறாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லா விலைவாசி எல்லோருக்கும் எல்லா பொருட்களும் ரொம்ப தரமான விலையில கிடைக்கும். கட்டாயம் உலகத்தில் உள்ள எந்த மூலையில் உள்ள பொருட்களையும் இந்தியாவில் யாருக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுது. எஸ்கிமோஸ் உருவாக்குற ஒரு பொருளை கூட கொண்டு நமக்கு வேணுமோ வேண்டாமோ நம்ம தலையில் கட்டுவதற்கு இருப்பாங்க. அது மாதிரி அதனால விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா என்ன ஆகும்னா, அதிகமாக செலவு மக்கள் இந்தியா சேமிக்கும் ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு குடும்பமா இருக்கிறது. இந்த கலாச்சாரம் மாறி செலவு செய்வும் ஒரு ஏற்கனவே இருக்கிறது. இந்த மாதிரியான அமெரிக்க பொருளாதார கொள்கையினால எல்லோரும் வேணுமோ வேண்டாமோ பல்வேறு விஷயங்களுக்கு அவசியம் இல்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்படி செலவு செய்து கொண்டிருக்கிற போது அது தொடர்ந்து பணவீக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கும். அந்த பணவீக்கம் விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கும். வாங்கும் சக்தி உள்ளவர்களுக்கும் வாங்கும் சக்தி இல்லாதவர்களுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகிக் கொண்டிருக்கும். ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். நகர்ப்புறத்துல இருக்கிற இந்த மாதிரி கடைகளுக்கு எல்லாம், விவசாயிகளுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா கடைசியில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கார்பரேட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒப்பந்த முறையில அதிகமாக விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டு விவசாயிகளுடைய தலையெழுத்தை மீண்டும் இவங்க தான் நிர்ணயிக்கும் ஒரு சூழல் உருவாகும். இதனால பல நாடுகள் இதுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அதனால விலைவாசி ஏறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா அடிப்படையில் பாத்தீங்கன்னா, வேண்டாத பொருட்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் பொருட்கள் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயத்துக்கு நாங்க கட்டுப்படுத்துவோம் சொல்லிட்டு திமுக சொல்லிருக்காங்க, மற்றவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, பெட்ரோல் டீசல் உற்பத்தியை பத்தியோ இல்ல வெளிநாட்டிலிருந்து நம்ம கொண்டு வருவதோ பத்தியோ அதற்கான நுகர்வு, எப்படிப்பட்ட நுகர்வு இருக்கிறது, யாருக்கு போய் சேரணும்ன்றதுதான் நம்ம முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உற்பத்தி செய்யற பெட்ரோல் டீசல்ல 40% ஆடம்பர கார்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், 5 நட்சத்திர ஹோட்டல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மால்கள்ல தான் அவங்களுக்குள்ள டீசல் ஜெனரேட்டர் யாருக்கு வேணுமோ அவர்களுக்கு போகவில்லை. 1 கிலோ அரிசி இலவசமாக கிடைக்கிற இதே நாட்டுல தான் 200 கிராம் பொட்டேட்டோ சிப்ஸ் வடநாட்டில இருந்து லாரி மூலமாக டீசல் கொண்டு 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உணவு கொள்கையும் இப்படிப்பட்ட பொருளாதார கொள்கையும் குளறுபடியான கொள்கையை வைத்துக் கொண்டு உண்மையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நமக்கு இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பற்றாக்குறைகள் இருக்கும்போது ஆடம்பர பொருளாக முக்கியமான வெளியிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டு வரப்படுகிறது அந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை தொடர்ந்து இதை ஒட்டிய திருமதி அருணா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது வருகின்ற நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்குமா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சுருக்கமா சொல்லுங்க. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும். ஏன்னா இது நம்முடைய வரலாறு. 340 தொகுதி கிடைக்கும்னு ஒரு 2001 எல்லாம் சொல்லப்பட்ட பிஜேபி கட்சி ஒரு வெங்காய விலை உயர்வால மிகப்பெரிய தோல்வி அடைந்தது வரலாறு. இன்னைக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்வு சாதாரண நடுத்தட்டு மக்களை மிக அதிகமாக பாதித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாதிப்பு மக்கள் இன்னைக்கு நிறைய அதை உணர ஆரம்பித்து விட்டார்கள். அதை பற்றிய நிறைய புரிதலும் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்று இந்த விலைவாசி உயர்வு நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலிலே எதிரொலிக்கும். அதோட எதிரொலி தான் இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் அப்படிங்கறத பத்தி குறிப்பாக என்ன செய்ய முடியும், நம்ம என்னன்னா செய்யணும்னு இத்தனை காலம் நம்ம யோசிச்சோமோ பொதுமக்களா நம்ம அதையெல்லாம் செய்வோம்னு ஒரு வாக்குறுதியாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில கொண்டு இன்னைக்கு நிறுத்தி இருக்கு. நன்றி. குறிப்பிட்டது போல மிக முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடு ஏற்றுமதியை அதிகப்படுத்தி இறக்குமதியை குறைத்தாமானால் அந்த நாடு பொருளாதாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த நாட்டில் உள்ள மக்களும் பயன்பெறுவார்கள். 120 கோடியை தாண்டி உள்ள மக்களை ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடிய இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறி இருக்கின்றன என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். குறிப்பாக எல்லாருடைய அந்த விலைவாசி அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த விலைவாசி என்பது, அதுவும் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதை கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த சமூக ஆர்வலர் பாடம் நாராயணன், மதுரை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைந்த திருமதி அருணா, அது மட்டும் இல்லாமல் திருச்சி அரங்கத்தில் நம்மோடு இணைந்த திரு செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Right.